மதுரை மாநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி குறித்து ஆலோசனை கூட்டம் இன்று மதுரை மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சிறப்பாக எங்களுடைய இயக்கத்துடைய இயக்குனர், எங்க கழகத்துடைய கழகத்தை துவக்கிய எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் இறந்தாலும் மறைந்தாலும் இருந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர்போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவருடைய அவருக்கு அரணாக துணையாக இயக்கத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரும்பாடுபட்ட அவர் இருக்கும் பொழுது இயக்கத்திற்காகவும் அவர் இந்த உடல்நல குறைவாக இருக்கின்ற பொழுது அமெரிக்க தேசத்திலே புருக்லின் மருத்துவமனையிலே அவர் சேர்த்த பிறகு அந்த காலகட்டத்தில் தேர்தல் வந்தது. அந்த தேர்தல் நேரத்தில் 2 இயக்குநர்கள் தமிழகம் எங்கும் புரட்சி தலைவர் இல்லாத சூழ்நிலையில் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு துணையாக இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அந்த கழக பிரச்சாரத்துக்கும் அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய அன்றைக்கு பாரத பிரதமராகவும் கட்சியினுடைய தலைவராக இருந்த அன்னை இந்திரா காந்தி இவர்களை எதிர்த்து தேர்தலை களங்கண்டவர்கள். அந்த நேரத்தில் உதவியாக இருந்தவர் 80 புரட்சி தலைவர் அரணாக இருந்தவர் பாரதிராஜாவும் பாக்கியராஜும். 84 புரட்சி தலைவர் அம்மாவுடைய புரட்சி தலைவர் இங்கே இல்லாத சூழ்நிலையில் உடல்நல குறைவாக இருந்த சூழ்நிலையில் அவர் கலைஞர் அவர்களுடைய பொய் பிரச்சாரத்தை மறைக்கின்ற அளவில் அவர் உயிரோடு இருக்கிறார், இருந்தாலும் அவருக்காக நீங்கள் வாக்களிக்கும் என்று தமிழ்நாடு முழுவதும் வலம் வந்த இருவரும் டைரக்டர்கள் தான், இயக்குநர்கள் தான் பாரதிராஜா, இயக்குநர் இமயம் பாரதிராஜாவும் புரட்சி தலைவர் கலை உலக வாரிசு நேற்றைய தினம் அகால மரணமடைந்த மாரடைப்பால் மரணமடைந்த மக்களுடைய நாயகன், சிறந்த திரைப்பட இயக்குனர், கதையாசிரியர், இசையமைப்பாளர், பன்முகத்தன்மை கொண்ட பாக்கியராஜ் அவர்களுக்கு மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த 2 கலைஞர்களுக்கும் இரங்கல் தீர்மானத்தை முதலில் எங்கள் கழகத்துடைய அவைத்தலைவர், கழக செய்தி தொடர்பாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்கள் இப்பொழுது வாசிப்பார்கள். வாசித்து முடித்தவுடன் 2 நிமிடம் அமைதியாக எழுந்து நின்று அஞ்சலி செலுத்த வேண்டுகிறோம். திரைப்பட இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மறைவுக்கும் புரட்சி தலைவர் அவர்களுடைய மீது அன்பும் பாசமும் நிறைந்த புரட்சி தலைவரினுடைய கலை உலக வாரிசும் சிறந்த திரைக்கதை வசனம், இசையமைப்பாளர், இயக்குனர், நடிப்பினுடைய திலகமாக விளங்கிய தமிழக மக்களுடைய யோகித்த செல்வாக்குமிக்க நடிகருமான பாக்கியராஜ் அவர்களுடைய மறைவுக்கும் மதுரை மாநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாருடைய குடும்பத்தார்களுக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும், அன்னாருடைய ஆத்மா இறைநிலை நிலையில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன் என்ற தீர்மானத்தை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் இப்போது தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம். எல்லா வென்றும்
சொல்லுங்க, நீண்ட நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறோம். சொல்லுங்க, கட்சி வளர்ச்சி குறித்து இப்ப கூட்டம் நடக்குது. கழகத்திலிருந்து நிர்வாகிகள் சில பேர் சென்றிருக்கிறார்கள் மாற்று கட்சிக்கு. ஏன்னா அதுக்கு பதிலாகவும் எடுக்க வேண்டியிருக்கு. கழகம் எதிர்காலத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கணும், கழக பொதுச் செயலாளருடைய ஆணையை ஏற்று புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை கட்டி காத்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில் இந்த இயக்கம் பீடு நடை போட வேண்டும். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகும் இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகள் கழகத்துக்காக மக்களுக்காக பணியாற்றும், மக்கள் நலனுக்காக இயங்கும் என்று சொன்னார்கள். அவருடைய வார்த்தையை மெய்ப்பிக்கின்ற வகையில் நாம் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். தாவேக்காவுடைய தாக்கத்தால அதிமுகவுக்கு இந்த நிலைமைன்னா அவங்களே சொல்றாங்க. இனிமேலும் அதிமுக இருக்காது அப்படின்னு கூட மதுரையோட அமைச்சர் சிடிஆர் விஸ்வநாதன் மாதிரிலாம் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி சொன்னவங்கெல்லாம் அவங்க தான் காணாம போயிருக்காங்க. அதிமுக இருந்திருக்கு. வரலாறு இது வரலாறு. இயக்கம் இருக்காது. புரட்சி தலைவர் உருவாக்கின புரட்சி தலைவர் மண்ணையும் புண்ணாக்கக்கூடியவர். இன்னைக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதெல்லாம் புரட்சி தலைவர் தன்னுடைய அரசியல் அவர் 1977 ஆட்சிக்கு வந்த உடனேயே செய்து காட்டியவர். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கோட்டை பக்கமே 3 முறை டாக்டர் கலைஞர் அவர்களே வரவிடாமல் செய்தவர். அதான் நான் சொன்னேன் இல்லையா, 5000 மைலுக்கு அந்த பக்கம் படுத்துக்கொண்டே ஜெயித்த ஒரு மாபெரும் தலைவர். படுத்துக்கொண்டு ஜெயித்த ஒரு தலைவர்கள் யார் என்றால் புரட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா பசுமன் தேவரையா மற்றும் பல தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு கட்சியையும் தன்னை நம்பி வந்த கூட்டணி கட்சியையும் ஜெயிக்க வைத்து தான் எப்படி முதலமைச்சராக அவர் போனாரோ அதே முதலமைச்சர் பதவியோடு தேர்தல் முடிந்து மாபெரும் அதை காட்டிலும் மாபெரும் வெற்றி பெற்று திரும்பவும் தமிழகத்துடைய அசைக்க முடியாத முதலமைச்சராக 84 வலம் வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆக புரட்சி தலைவரை யாரும் வெல்ல முடியாது. அவருடைய இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாது. இது கால சூழ்நிலை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக சொல்லுவாங்க, கடவுளை கண்டவனும் இல்லை, புரட்சி தலைவரை வென்றவனும் இல்லை. இதுதான் புரட்சி தலைவருடைய ரசிகர்களுடைய எண்ணம். நாங்கள் அந்த காலத்தில் சொல்லுவது. அதனால வர்றவங்க அந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க பசப்பை பார்த்த உடனே அப்படி பேசுவாங்க. இது எல்லா கால சூழ்நிலையிலும் அதிமுக இது மாதிரி ஆளுகள்லாம் சந்திச்சிருக்கிறோம். இங்கே இருந்த நண்பர்கள் நன்றாக உழைத்தார்கள், கட்சிக்காக பாடுபட்டார்கள். அதில் நாங்கள் எந்த குறைபாடும் சொல்லலை. அவங்க ஏதோ எதிர்பார்த்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்து சென்றது வெற்றி அடையட்டும், அவ்வளவுதான். அது சொல்லுவாங்க. அதை மட்டும் சொல்லிய வேற கட்சியிலாம் போறதான் சொன்னாங்க. நீங்க தான் போடுறீங்க. நாங்க என்னைக்கு இந்த இடத்துல இருந்து பச்சை குத்துனோமோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்ப குத்துனது இல்லை. புரட்சி தலைவர் சொன்ன உடனே பச்சை குத்துனது. இதுக்கு அடுத்த பச்சை அம்மா குத்த சொன்ன அம்மாவுக்காக நாங்க குத்துனது. இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல 2000 பேருக்கு மேல இங்கேயே பச்சை குத்துனாங்க. அப்ப இந்த இப்பெல்லாம் இருக்கிற மாதிரி மாடர்ன்ல வர கிடையாது. அப்ப இந்த நாடோடி நரிக்குறவர்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க இந்த பக்கம் வரிசையா நின்று பாத்தீங்கன்னா குத்திட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்த கட்சி இந்த கட்சி. இந்த இதுல ஆணத்தனமாக கடைசி தொண்டனாக கூட நாங்க இருப்போம். எங்களுக்கு பிறகுதான் எவனா இருந்தாலும், நான் படிக்கிற காலத்தில் டவுசர் போட்ட காலத்திலே எம்ஜிஆர் மன்றத்தில் நான் உறுப்பினர். எனக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் மன்றம்னு ஒன்று இருந்துச்சு. மதுரை சுராஜ்புரம் மேற்கு மெயின் ரோட்டில் 1வது தெருவில். அந்த மன்றத்தினுடைய அன்றைக்கு தினமலர் பத்திரிக்கை, கட்சி தொடங்கினவர் தினமலர் பத்திரிக்கை, தினத்தந்தி பத்திரிக்கை வாங்கி போடுவோம். அது நான் தான் போட்டவன் அந்த நேரம். அப்புறம் கல்லூரியில் வரைக்கும் போது தான் இயக்கத்தில் இணைப்பாக செயல்பட்டான். ஆக இந்த இயக்கத்தில் அடிமட்ட தொண்டனாக இருந்து நான் நீண்ட நெடிய நாள் இந்த இயக்கத்தில் எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் அதிமுகவில் இருக்கிறேன்.
என்னை கேலி கிண்டல் பண்ணுவாங்க, அதை பற்றியெல்லாம் நான் கவலையப்படுவதில்லை. ஆனால் நான் அரசியலில் பொது வாழ்க்கையில் அண்ணா பேரறிஞர் பெருந்தை அண்ணா சொன்னது மாதிரி கல்லடி வரும், சொல்லடி வரும், பாராட்டு வரும், மாலையும் வரும், மரியாதையும் வரும், எல்லாம் வரும். அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சார், இப்ப நீங்க அதிமுகவும் திமுகவும் குடும்பங்களை காப்பாத்துறதுக்காக ஒன்றிணைந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அவங்க பாஜக கூட்டணி வச்சு மத்திய அமைச்சர் பதவி கூட பெறுவாங்கன்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. சார், யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் சார். எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னு, எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு. மக்களுடைய மனநிலையை அறிந்து தான் எங்கள் பொதுச் செயலாளர் நடவடிக்கை எடுப்பார். அதனால் யார் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னா அமைச்சர் சொன்னால் அது என்ன அவரை இதுதான் எங்களுக்கு ஆணையிடுறாரா? இந்த 2 கட்சிக்கு என்ன அவர் என்ன இதான் தூதுவராக இருந்தாரா? இதெல்லாம் அவர் பேசுறதுக்கு நீங்கள் போடுறதுக்கு வேண்டாம் இதாக இருக்கும். அவர் புதுசாக பதவிக்கு வந்திருக்காரு. எங்கள் கட்சியிலேருந்து தான் வந்து எங்கள் கட்சியிலேருந்து தான் இருந்தார். அப்புறம் இங்கேருந்து போனார். அதனால் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர் வாழ்க. அவர் பதவி பெற்றிருக்காரு. மதுரை மாவட்டத்துக்கு நல்லா நிறைய செய்யணும். நான் ஒன்று சொல்கிறேன், இதை அவர் சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த 2 அமைச்சர்களும் மதுரைக்கு எதுவும் செய்யலை. இந்த அமைச்சர் ரொம்ப பேசுகிறாரு. இப்போ வந்திருக்கிறவர் அவர் தான் இருக்கார். அவர் மதுரைக்கு என்ன அவர் காலத்தில் என்ன கொண்டு வந்தாங்க, இப்போ இருக்க முதலமைச்சர் விஜய் என்ன மதுரைக்கு என்ன நாங்கள் கொண்டு வந்து ஒரு 10,000 கோடிக்கான திட்டங்களை மதுரைக்கு கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு அவர் சொகுசா போறாருல, அந்த பாலங்கள், சாலை வசதி, விரிவாக்கம், மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் அழகுபடுத்தியது, எத்தனையோ சொல்லலாம். மாரியம்மன் தெப்ப குளத்தை ஆழப்படுத்தி நிரந்தர நீர் மாதிரி இந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி அருமையான சாலை அமைத்து 4 மாதம் உலகத்தரம் வாய்ந்த சாலை அமைத்திருக்கிறோம். 10 தொன் மண்டபத்தை புதுப்பித்திருக்கிறோம். 10,000 கோடிக்கான நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஃபேவர் பிளாக் உலகத்தரம் வாய்ந்த ஃபேவர் பிளாக் சாலை அமைத்திருக்கோம். அலங்கார விளக்கு. மதுரை என்றாலே ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு மதுரை. அரசியலும் சரி மற்ற புராணங்களிலும் பேசப்படுகிற ஒரு நகரமாக மதுரை இருந்தது. அதை உருவாக்கி கொடுத்தது புரட்சி தலைவரும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை நான் அந்த நேரத்தில் ஆணித்தரேன். இதை காலம் 24 மணி நேரம் குடிநீர் கொடுக்கக்கூடிய முல்லை பெரியார் கூட்டு குடிநீரை கொண்டு வந்து மதுரை மக்களுடைய தாகத்தை தீர்த்து அதிமுக. இதை காட்டில அவங்க இந்த அமைச்சர் இப்ப கள ஆய்வு பண்ணி இப்ப அது தண்ணி முறையாக கிடைக்கல, மதுரை மக்களுக்கு கிடைக்கல. பல இடங்கள்ல ஆறாக ஓடுது. இதை நான் பல முறை சட்டமன்றத்தில் ஒலித்திருக்கேன், பேசியிருக்கேன். அப்பெல்லாம் அவங்க யாருமே காது கொடுத்து கேட்கல. செஞ்சிருவோம்னாங்கன்னா செய்யல. கடைசி நேரத்தில் காமா சோமான்னு முதலமைச்சர் வச்சு திறந்துட்டாங்க. திறந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சரியாக போகலை. நிறைய இடங்களுக்கு தண்ணி வரல. அதை முறைப்படுத்த சொல்லுங்க. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை முறைப்படுத்தினாலே போதுமானது. அதை முறைப்படுத்த சொல்லுங்க. நிறைய அவர் என்ன இவங்க காலத்தில் நிர்மல்குமார் வந்து அமைச்சராக இருக்கும்போது, இப்போ நான் செல்லூர் ராஜு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், 10,000 கோடி நான் அவங்க அங்கேருந்து போட்டுக்கேன்னு. இவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க மதுரைக்கு? என்ன இந்த டைட்டில் பார்க்கு இன்னும் முடிக்காமல் இருக்காங்க, போனதில்லை. அது 600 கோடிக்கு முதல்ல போட்டாங்க. ஏற்கனவே எங்கள் அம்மா கொண்டு வந்து தொழில் கேரிடர் கொண்டாந்தாங்க, மதுரை டு தூத்துக்குடி வரைக்கும். அதையெல்லாம் இவர் விரிவாக்கம் பண்ண சொல்லுங்க, செய்ய சொல்லுங்க. மதுரையினுடைய எத்தனையோ இளைஞர்கள் படித்துட்டு நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறாங்க. அதுவும் மதுரை மாவட்டம் நிறைய தொகுதியே சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது என்னன்னா இந்த சின்ன பிள்ளைகள் வெள்ளாம களம் சேர வீடு வந்து சேராது என்ன சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராது, சின்ன பிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப அது நடந்துடாம இந்த ஆட்சி. நான் கேட்கறது அதுதான். ஏதோ சின்ன பிள்ளைய வீட்டில் சொல்லிச்சு வச்சுன்னு ஓட்டு போட்டாங்க மக்கள். அந்த மக்கள் நாளைக்கு ஓட்டு அடுத்த தேர்தல் வரும்போது நினைச்சு பார்ப்பாங்க, போன ஆட்சியில் என்னடா செஞ்சாங்க, இந்த ஆட்சியில் என்ன செஞ்சாரு, இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சாரு, கடந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சான்னு பார்க்காம இருக்க மாட்டாங்க. எல்லா பெண்களும் அளவு வைக்க தான் செய்வாங்க, எல்லா குடும்பத்திலையும் இருக்க தான் செய்யும். அப்படின் போது நிர்மல்குமார் உங்களுடைய அமைச்சர்கள் சக அமைச்சர்கள் இந்த மதுரை மாவட்டத்துக்கு, நான் மதுரை குறிப்பா சொல்றேன், மதுரை மாவட்டத்தில் நான் இருக்கிறதுனால இந்த மதுரை மாவட்டத்துக்கு அவங்க என்னென்ன செய்ய போறாங்கன்றத ஒரு முன்னோட்டமாக சொன்னா சரியா வரும். அது மாதிரி செஞ்சா நல்லதுன்னு நான் கேட்டுக்கிறேன். டெல்லிக்கு சிறப்பு பிரதிநிதியா இதுக்கு முன்னாடி ஓரளவு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் போட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு இடம் இப்போ
பிற மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி போஸ்ட் இருக்குமா? இது வந்துங்க அந்த கட்சி அந்த கட்சிக்கே பெரும்பான்மை கொடுத்துச்சு, நம்ம கொடுத்துருக்கோம். இதுல எல்லாம் நாங்கள் யாரையும் அவர் விருப்பப்படுறாரு யாரையும் போறாரு, அது மக்கள்கிட்ட மனசுல தான், மக்கள்கிட்ட தான் தீர்ப்பு கொடுக்கணும். நாங்கள் இதில் போய் விமர்சனம் பண்ணுறது சரியாக வராது. எனக்கு பொறுத்தளவுக்கு அது உடன்பாடு இல்லை. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னால் அப்படியெல்லாம் கிடையாது. புரட்சித் தலைவர் அம்மா எடப்பாடியார் காலத்துலலாம் அப்படி இல்லை. அதிமுக பொறுத்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ இது அவங்க செஞ்சுருக்காங்க, அது அவங்க கட்சியில் பெரும்பான்மை. அவர் முதலமைச்சரை பார்த்து யார் வேணாலும் உட்கார வைக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதில் விமர்சனம் பண்ண நான் விரும்பலை. பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு, அதான் ரிசல்ட் சொல்லுது. அதுல இருந்து மீண்டு வந்துருவீங்களா விஜய்? எங்க நீங்க என்ன சொல்றீங்க? அதாங்க புயல் வந்து என்னன்னா, அவர் பேசுனதே என்னன்னா எங்க கட்சியை பத்தி தான். அவர் எங்க கட்சிக்கு எங்க தலைவர் அதிமுக அந்த பேனரை வச்சுட்டு அவர் பேசுனது. அதிமுக புரட்சி தலைவர் அண்ணா பேரறிஞர் அண்ணா படத்தை போட்டு தான் அவர் கூட்டமே மதுரையில் கூட நடத்தி, அது பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு அப்புறம் எடுத்தாங்க வச்சாங்க. இந்த வாக்காளர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய இதாக, எங்களுடைய ஓட்டு தான் அவங்களுக்கு மாறி இருக்கக்கூடிய, வேற யாரும் ஓட்டும் இல்லை, எங்களுடைய வாக்கு தான் இது. அதோடைய ரசிகர் மன்றவுடைய வாக்கு சேர்ந்துரு. இது எல்லா காலத்திலையும் இருக்காது, அப்படியெல்லாம் இருக்காது. உறுதியாக மாற்றம் இருக்கு. மாற்றத்தை மக்கள் பார்ப்பாங்க எப்படி என்று. நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த ஆட்சியுடைய இது 6 மாசம் பார்ப்பாங்க, பொறுத்து பார்ப்பாங்க. பார்த்தா 6 மாசத்துல இந்த கட்சி ஆட்சியினுடைய நிலைமையும் எல்லாரும் இப்படிதான் வந்தோன்னா, புது பொண்ணு எப்படி செய்வாங்க? புது பொண்ணு காலையில வெள்ளனா எந்திரிச்சு போய் சொல்லுவாங்க, ஏமா அப்படித்தானம்மா புதுசா கல்யாணம் பண்ணி போனோன்னு, அடையப்பா காலையில் வெள்ளனாஞ்சிரு, அடையே பொண்ணு புதுசா வந்த பொண்ணு பாரா காலையிலே தண்ணி பிடிக்க போயிருச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்றது பழக்கம். ஆனா போக போக தான் தெரியும் அந்த பொண்ணுடைய செயல்பாடு எப்படின்றது தெரியும். அதனால இந்த ஆட்சியில முதல்ல என்னன்னா, புதுசா இன்ஸ்பெக்டர் வந்தா என்ன செய்வாரு? டபார்னு போய் அடிப்பாரு, 4 சைக்கிளை தள்ளி விடுவார், நீங்க பாத்துருங்க. அப்புறம் அவரு அப்படியே உட்காந்துக்குவார், அந்த கத்திலே ஓட்டணும்னு நினைப்பாரு. அதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கணும். அப்புறம் நீ அதுக்குள்ளே எடை போடுறீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, சும்மா தேவையில்லை. சும்மா அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. போறவங்க 1000 தான். போறோம்னு முடிவு எடுத்துட்டாங்க. போறோம்னு முடிவு எடுத்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. நாங்க போறவங்க யார் இந்த கட்சிக்கு விரோதமா இருந்து போனாங்கன்னு நாங்க சொல்லவே இல்லை. இன்றைக்கு இந்த கட்சியில துரோகம் பண்ணிட்டு போனாங்கன்னு அவங்க எதோ எதிர்பார்க்கறாங்க, ஏதோ இங்க இல்ல. சரி, இந்த மாதிரி அவங்க நினைப்புல அப்படி மாறி இருக்கலாம், இல்ல கோபதாபத்துல போயிருக்கலாம். இந்த கட்சியில போறவங்க திரும்ப வர்றது வழக்கமான ஒன்று. இந்த கட்சியில போவாங்க, திரும்ப இணைந்துக்குருவாங்க. இந்த கட்சி பாசமான கட்சிங்க, குடும்ப கட்சிங்க, இயக்கங்க. இந்த இயக்கத்தை கோபதாபம் அண்ணன் தம்பி குடும்பத்தில் தகராறு வரத்தான் செய்யும். போடா உனக்கு எனக்கு இந்த பிச்சை இல்லை, இந்த குடும்பத்தை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு போயிடுவான். போவேன் இருக்க மாட்டான். 6 மாசம் 1 மாதம் திரும்ப வந்துடுவான். அது மாதிரி அந்த கட்சியில் பல தடவை பல சம்பவங்கள் நடந்திருக்கு. எத்தனையோ பேர் திருநாவுக்கரசுலேருந்து பண்டிட் ராமச்சந்திரன், இவர் நெடுஞ்செழியன், இவர் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கண்ணப்பன், எல்லா பேருமே நிறைய பேர் நான் அப்படி சொன்ன போயிட்டே இருக்கான். எல்லாம் போயிட்டு திரும்ப வந்து திரும்ப அம்மாட்ட பதவி வாங்கி அம்மா இது பண்ணாங்க வச்சாங்க. அது மாதிரி இது மாதிரி நடக்கும். இதெல்லாம் சகசம்ப்பா, இதெல்லாம் அதிமுக சகசம்ப்பா. ஏங்க போறவங்கள நான் என்ன சொல்றேன், போறவங்க நம்ம சொல்லலாம். என்னுடைய நிலை அவங்களுக்கு தெரியும், நான் எப்படிப்பட்டவன், இந்த கட்சியில் எப்படி இருப்பேன் என்னன்றது தெரியும், என்னுடைய நிலைப்பாடு. அதனால அவங்களுக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் நண்பர்கள், எல்லாத்தையும் நாங்கள் பிள்ளை மாதிரி தான் பழகணும், எல்லாரும் நண்பர்களாக தான் பழகணும், தம்பியாக தான் பழகணும். அவங்களுக்கு உரிய மரியாதை இங்கே கொடுக்கத்தான் செஞ்சோம். எல்லா பதவியும் மதிச்சவங்க தான். இப்போ இன்னைக்கு ஏதோ எதிர்பார்த்து ஏதோ அவங்களுக்கு இது பண்ணல, என்ன எதனால போறாங்கன்னு தெரியல. திரும்ப வர்றதுக்கு சாய்ஸ் சார். அதிமுக திமுகன்னு ஒரு போட்டி கட்டமைச்சு கொண்டு வந்தாங்க. நிச்சயமாக இல்லைங்க. அதெல்லாம் இப்ப அதெல்லாம் பேசுறது, அப்படி பேசினா தான் அதிமுக இருக்க தலைவர்கள்லாம் வருவாங்க, கட்சியில தொண்டர். இன்னைக்கு பாருங்க, எங்கேயாச்சும் தொண்டர்கள் போயிருக்காங்களா? தலைவர்கள் போனதான் நீங்க எல்லா இதுலயும் போடுறீங்க. இதனுடைய தலைவர் போனார், அதனுடைய தலைவர் போனார், இந்த நிர்வாகி போனார், அந்த நிர்வாகி போனார்னு. அவரோட இத்தனை பேர் தொண்டர்கள் போனார்னு இருக்கா? வியாபாரம் பார்ப்பான், வியாபாரம் அவனுக்கு இதுல நெருக்கடி வந்துடக்கூடாதுன்னு போவான். ஏதோ அவனுக்கு, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல, சென்றவங்களை பத்தி விமர்சனம் பண்ண விரும்பல. அவங்க திரும்ப மனம் திருந்தி வரலாம்.
வரக்கூடியது இருக்கு. அதனால அதிமுக அதோட போயிருச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதிமுக தான் எங்களுடைய ரைவல். எங்களுடைய இது வந்து பாருங்க, இதெல்லாம் பட்டாம்பூச்சி மாதிரிங்க, மின்முனி பூச்சி மாதிரி. அப்படியே உங்களுக்கு விளக்கு தெரியும். அது அப்புறம் பார்த்தா தான் தெரியும் இது காணல் நீரா உண்மையான நீரான்றது போக போதானே தெரியும். சனிக்கிழமை போறாங்க. அது சனி நான் அதில் ரொம்ப அசிங்கமாக போயிடும். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் வேண்டாம், விமர்சனம் வேண்டாம். ஆளுங்கட்சியே இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்கள நாங்கள் இப்போ அவர் என்ன செஞ்சாலும் சரி அந்த கட்சி அதை பற்றி அண்ணன் தொண்டர்கள் போடவே மாட்டாங்க. தொண்டர்கள் யாரும் கட்சிக்காரன் ஏங்க 1.5 லட்சம் அதிமுக வாக்காளர்கள். நீங்க அதான் இந்த மாதிரி இடைச்சொற்கள் ஏதாச்சும் போய் சரி விட்டுறாங்க. அதாவது வாக்களிக்கக்கூடிய காலங்காலமா வாக்களிக்கக்கூடிய பெண்கள் வாக்காளர்களே மடமாற்றம் செஞ்சிருக்காங்க. விஜய் அண்ணா எம்ஜிஆர் தான் இது கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்படி மடைமாற்றம் செஞ்சுட்டாங்க. அந்த பிள்ளைய வீட்டில் சின்ன பிள்ளைய சொல்ல அதான் சொல்றாங்களே, சிறு பிள்ளைய வெள்ளாம வீடு சேராதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த ஆட்சி அப்படி ஆயிடக்கூடாது. என்னடா சின்ன பையங்களா சொல்லி ஓட்டு போட்டோம், இந்த மக்கள் நாளைக்கு நினைக்க கூடாது. சொன்ன வாக்குறுதியெல்லாம் கொடுக்கணும். அவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாத்தி அப்பா எவ்வளோ வாக்குறுதி. 12 சிலிண்டரா 12 சிலிண்டர் 6 சிலிண்டரா 6 சிலிண்டர் கொடுக்கணும். 6 சிலிண்டரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். 2500 ரூபாய் எதிர்பார்க்கறாங்க. வேற என்னமா தாய்மாமன் சீரு மோதிரம் இதெல்லாம் தங்க மோதிரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் பெரிய எதிர்பார்ப்பு அத்து செய்ய போறாரு. ஓடுறா ஓட்ட அப்படின்னு மதுரைக்கார ஏற்கனவே பாசக்காரங்க. மதுரைக்கார ஏற்கனவே என்னன்னா பாசத்துக்கு அடிமை. போடுறா ஓட்டா பிள்ளைய சொல்லி பிடிச்சு போடுற அந்த தடவை ஒரு தடவை மாற்றத்தை கொடுப்போம் அப்படின்னு. இது நிரந்தரம் ஆகணும்னா அவங்களுடைய நடவடிக்கையில தான் இருக்கு. நோ கமெண்ட்ஸ். இதெல்லாம் நோ கமெண்ட்ஸ். நான் இதெல்லாம் சொல்ல விரும்பல. நோ கமெண்ட்ஸ். அவங்க ஒரு திரைப்பட நடிகை, திரைப்பட இதில் அவங்க வர்றாங்க வைக்கிறாங்க. அதெல்லாம் பெண்களை வந்து நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. அதை நாங்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க. அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அது அவங்க விருப்பம். நான் தான் சொல்றேன், பெரும்பான்மையான ஒரு ஆட்சியை அமைக்க வச்சுட்டோம்னா அவங்க பார்த்து எதுவும் செய்வாங்க. அந்த முதலமைச்சர் செஞ்சா ஏத்துக்கிறது தான் செய்யணும். அப்புறமேல் தான் குத்துது குடையுதுன்னு அப்புறமேல் தான் நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், சிறுவில்ல விவசாய வேளாண்மை வீடு சேரான்னு சொல்றது அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு நல்ல எண்ணத்துல தான் இங்க இருக்கிற அமைச்சர்கள்லாம் அதெல்லாம் யோசனை பண்ணி செய்யணும். சும்மா பத்திரிகையில நாங்க அங்க பிடிச்சோம் இங்க பிடிச்சோம் இதை பண்ணணும் இப்போதைக்கு எல்லாம் வரத்தான் செய்யும். திமுக ஆட்சி வந்த உடனே 21 எங்க தலைவர்கள் மேலாம் கேஸ் போட்டாங்க. எத்தனை பேர் மேல கேஸ் போட்டாங்க, சொத்து குவிப்பு வழக்கு அது இதுன்னு போட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? ஒன்றும் ஆகலையே. அது மாதிரிதான் இப்பவும் சும்மா அப்படி அததாங்க புது பொண்ணு மாதிரி எடுத்தோடனே காலையில குடத்தை குத்திக்கிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க, கிராமத்துல சொல்லுவாங்க. அது பழமொழி. இப்பெல்லாம் யாரு போறா? வீட்டுக்காரர் தான் போய் நீ தண்ணி குடிக்கணும். இப்ப காப்பி கொடுக்கறதே இப்ப என்னன்னா இப்ப மாறிடுச்சுன்றாங்க. முதல்ல பெண்கள் மனைவி காப்பி கொடுப்பா, இப்ப கணவன் தான் போய் காப்பி கொடுக்கறாங்க. அந்த மாதிரி மாறி போச்சு விளம்பரம். ஒன்று சேர்ந்தா ஒன்றிணைந்தா மீண்டும் பழைய அதிமுக அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடலாமா? தொண்டருடைய எழுச்சி தாங்க. தொண்டர்கள் எழுந்தாலே போதும். இப்ப மனசு பூரா அவங்க பூராமே வேதனை, ஆகா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கொதிச்சு போயிருக்காங்க. அதனால நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். அதிமுக மாபெரும் வெற்றி பெறும். மீண்டும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும். அதுல மாற்றம் இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கு நின்றாலும் வெற்றி பெறும். மக்கள் உணர்ந்துருவாங்க. அதுக்குள்ள இப்ப நாங்கெல்லாம் 2 முறை தேர்தல் நடத்தினோம். கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது 2 தடவை தேர்தல் நடத்திருக்கேன். 3 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணி எல்லாருக்கும் முறையாக யாரும் அந்த குறைபாடே இல்லாத அளவுக்கு எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு செஞ்சிருக்கோம். இந்த ஆட்சியில் தேர்தல் அட்லீஸ்ட் போன ஆட்சியில் தேர்தல் நடத்துறோம்னாங்க. 5 வருஷமா தேர்தல் நடத்தவே இல்லை கூட்டுறவு சங்கங்களுக்கு. இந்த ஆட்சியிலேயாச்சும் கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடத்துறாரா? அவர் பாணியில் ஏதோ அதெல்லாம் பண்றாருல.
முதலமைச்சர் இப்படிலாம் என்னங்க நாட்டில் இன்னமும் சொல்ல வேண்டியிருக்கு, அதெல்லாம் வேண்டாம். இது என்னுடைய இது நீண்ட நாள் கழிச்சும் கூட நாங்கள் ஆலோசனை கூட 2 பேரும் எங்களுடைய இயக்கத்துக்காக பாடுபட்ட இயக்குநர்கள் மறைவு எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. இன்னைக்கு கூட நான் பாக்கியராஜுடைய இதுக்கு போகணும், இந்த இதனால நான் போகல சில பல காரணங்களால. அதனால் அவருடைய அன்னாருடைய அவரே நான் கூட்டிகிட்டு போய் 84 தேர்தல்லாம் பிரச்சாரம் 3 கூட்டம் போட்டு பேசுகிறேன். 4 தொகுதியில் 4 கூட்டத்தில் வந்து பேசுகிறாங்க. தலைவர் இல்லாத நேரத்தில் தலைவர் மீண்டும் வருவார்னு. ஆனால் தலைவர் ஐஸ் பெட்டியில் வச்சிருக்காருன்னு கலைஞர் சொல்கிறாரு. அது அப்படி இல்லை, அவர் உயிரோடு வருவார்னு சொன்னார். பாக்கியராஜன் திரும்ப அங்கே போய் நியூயார்க்கு போய் புருக்லின் மருத்துவமனையில் போய் ஃபோட்டோ எடுத்து தலைவரோட நின்று அந்த ஃபோட்டோலாம் அப்போல்லாம் இந்த உங்களை மாதிரி ஆளுங்க கிடையாது. இந்த விதர்ப்பம் அந்த பார்த்தீங்களா அவங்க கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ இல்லை, அப்போ ஃபோட்டோ தான். ஆமாம், அதெல்லாம் கிடையாது. அது அப்போ தான் வீடியோ வருது. அங்கங்கே நாங்கள் கூட தலைவர் கையசைக்கிறது எல்லாம் வீடியோவாக போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் போட்டு காமிப்போம். பார்த்தா திருவிழா கூட்டமாக இருக்கும். அப்படி இல்லை, இளைஞர்களை வச்சு ஒரு ஆட்சி மாறி இருக்கு. அப்ப இந்த மாணவ இளைஞர்கள் இப்ப போனவங்களை வந்து உங்க பக்கம் திரும்புறதுக்கான ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா? வருங்க. அதாவது கால சூழ்நிலை அப்படியே போகாது தம்பி. ஒரு ஆட்சியுடைய எப்படி புரட்சி தலைவர் வந்து அந்த காலத்தில் அதிகாரம் பூசியவனு அரசியல் பண்ண தெரியுமான்னு சொன்னார் கலைஞர். அரசியல் பண்ணியவர் புரட்சி தலைவர். 54 ஆண்டுகளாக அந்த அவர் உருவாக்கின கட்சி இருக்கு இல்லையா? அதே மாதிரி நடிகர் நாடாள முடியுமான்னு அவர் இறக்கும் வரை அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். கோட்டை பக்கமே யாரும் வர முடியல. அவர் இருந்தும் வெற்றி பெற்றார், இல்லாத போதும் வெற்றி பெற்றார். அப்படிப்பட்ட தலைவர். எனவே அதில் மாற்றம் இல்லை. அந்த மாதிரி இவங்க வர்றாங்களான்னு பார்ப்போமே, அவ்வளோதான். யார் எதிர்பார்ப்போடு தான் போட்டிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்றது தெரியும். இதெல்லாம் அப்புறம் பேசுவோம். சரி வாங்க நாங்கள் கூட்டத்தை வாங்க. நன்றி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வாங்க.